குழந்தைங்க மூலமா தான் வீட்டுக்குள்ள வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ, அப்ப குழந்தைங்களுக்கு நம்ம முக்கியமா சொல்லிக் குடுக்க வேண்டியது, தும்மும்போது, இருமும்போதும் கரெக்ட்டா க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு. அந்த மவுத்த க்ளோஸ் பண்ணிக்கிறது. கர்ச்சீஃபோ இல்ல கைய வச்சோ, கைய வச்சு க்ளோஸ் பண்ணா வாஷ் பண்ணணும்னு சொல்லி தரணும். ஸோ, இத ஃபர்ஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸும் சொல்லி தரணும். ஸ்கூல்லயும் அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மாஸ்க்லாம் போட்டு நம்ம குழந்தைங்கள வந்து இது பண்றது கஷ்டம். ஸோ, அந்த தும்மல், இருமல் அப்ப பரவக்கூடிய அந்த எச்சில், அந்த மூலமா பரவக்கூடிய வைரஸ நம்ம கட்டாயமா தடுக்கலாம். குழந்தைக்கு ஃபீவரோ ஏதாவது இருக்கு அப்டின்னா, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கிறது, அதுவும் வந்து நல்லது. ப்ளஸ் நல்ல சத்துள்ள உணவுகள குழந்தைங்களுக்கு கரெக்ட்டா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா குடுத்து, பழங்கள், காய்கறிகள், ஜூஸஸு நல்ல பருப்பு பருப்பு போட்ட சோறு, அது மாரி புரோட்டீன் ஃபுட்டு. ஸோ அதெல்லாம் குடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு இயல்பா நல்லா உடம்புல ஒரு சக்தி இருக்கும். நல்ல எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். ப்ளஸ் அவேர்னஸ் ம். குழந்தைங்களா இருந்தா கூட நம்ம சொல்றது நல்லது. இது மாதிரி இந்த கோவிட பத்தி ஒரு சின்ன ஒரு ஐடியா. இது மாரி இருக்கு. ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா, நம்முடைய தும்மல், இருமல், எச்சில் மூலமா தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால நீயும் வந்து மத்தவங்களுக்கு பரவாம பார்த்துக்கணும். மத்தவங்க கிட்டேருந்து உனக்கும் வராம உன்னையும் நீ வந்து பாதுகாத்துக்கணும்.